எங்களோட மேரத்தான் வில்லேஜோட அப்டேட்டு சிவகங்கை மாவட்டத்தில கீழக்கண்டனின்ற இடத்துல 400 மீட்டர் ட்ராக் ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த மேரத்தான் ஓடுறதுக்கு பிராக்டிஸ் பண்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஃபிட்னஸையும் தாண்டி மனசளவுல நம்ம வந்து ரெடியாகி வர்றதுக்கு ஒரு நல்ல இடமா இது உருவாகும் கண்டிப்பா. காலையில எப்பயும் போல கிரவுண்டுக்கு வந்தாச்சு. வெயில் காலம்ன்றதுனால ஒரு 6:30 மணிக்கு முன்னாடியெல்லாம் ஒர்க் அவுட் முடிச்சுருங்க. 5:30 மணிக்கு ஆரம்பிச்சீங்கன்னா 6:30 மணிக்கு முடிச்சிடலாம். இந்த சம்மர் சீசன்ல அவ்வளவா மேரத்தான்ஸ் எதுவும் நடக்காது. ஈவென்ட்லாம் பெருசா எதுவும் நடக்காது. அந்த டயத்த யூஸ் பண்ணி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம நல்ல ஒரு டைமிங் வந்து வின்டர் சீசன்ல அச்சீவ் பண்ணலாம். டேய் டேய் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா சம்மர் டைம்ன்றதுனால எல்லாரும் வந்து கேங்கா இருக்காய்ங்க. ஏரியா பசங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அவங்களுக்கும் தனித்தனி சைக்கிள். வந்தோனே இவங்க எல்லாத்தையும் தலைகீழ இப்படி தூக்கணும். அது ஒரு ஒரு விளையாட்டு மாரி விளையாடுவாய்ங்க. அவங்கள தூக்கி எல்லாத்தையும் விளையாண்டதுக்கு அப்புறம் தான் விடுவாய்ங்க. அதிலயும் முக்கியமா அந்த சின்னவன் இருக்கானே, ரொம்ப பேசுவான். திங்கட்கிழமையிலேருந்து சமைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனால வீட்லேருந்து கேஸை தூக்குனேன். வீட்ல அப்படியே மேல எங்கேயும் பார்க்குறாங்க. இருக்க தட்டுப்பாட்டில இவன் வேற இத தூக்கிட்டு போறானே அப்படின்ட்டு. கிரவுண்டுக்கு போய் இறங்கியாச்சு. அலுமினியம் டோர் சொல்லியிருந்தோம் கிச்சனுக்கு. பேனல் போர்டு, மோட்டர் பாக்ஸ், மீட்டர் பாக்ஸ் எல்லாத்துக்கும் அத சொல்லியிருந்தோம். அத ரெடி பண்ணி குடுத்து இந்த வேலைகள்லாம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதே சமயத்தில குப்பைகள்லாம் நெறைய இருந்தது. பில்டிங் கட்டி முடிச்ச வரையும் இருந்த குப்பை எல்லாத்தையும் எடுத்து டாடா ஏஸ்ல ஏத்தி போய் டிஸ்போஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து 3 மரக்கன்று வச்சிருந்தோம். ஒண்ணு தஷ்வந்த் அப்படின்றது தனுஷோட மகன் பேர்ல, இன்னொன்னு சுப்புராஜன் கண்டு குடுத்தது உங்க பேர்ல. அப்புறம் நம்ம கிரவுண்டுக்காக ஒர்க் பண்ண சோனேன்றவங்க பேர்ல 3 பேத்துக்கும் 3 மரக்கன்று பேர் வச்சாச்சு. இதுக்கப்புறம் ஃபர்னிச்சருக்கு, ஏசிக்கு, மித்த ப்ராடக்ட்ஸ்க்குலாம் கொட்டேஷன் வாங்கியிருக்கோம். பேங்க்ல வந்து இயர் எண்டுன்றதுனால லோனுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அது கிடைச்சிச்சு அப்படின்னா அடுத்த வேலைகள் நிறைவு பெற்றுரும். இப்போதைக்கு இதான் முடிஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் டோர் போட்டு முடிச்சாச்சு. ஒரு ஆள் உட்காந்து சமையல் வேலைய ஸ்டார்ட் பண்ணிறலாம். ப்ராப்பரா வந்து குப்பை கிடங்கு சுத்தம் பண்ற இடத்துல வந்து குப்பை எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டோம். இந்த மாரி குப்பைகள்லாம் சேர்ந்துச்சு அப்படின்னா சிவகங்கையில வந்து நீங்க அந்த இடத்த பார்த்து நீங்க போட்டுருங்க. கண்ட இடத்துல தூக்கி போடாதீங்க. பார்ப்போம்.